அனைவருக்கும் வணக்கம். கனவில் கடவுளை காண்பது ஒரு மிக அரிதான மற்றும் முக்கியமான அனுபவமாக கருதப்படுது. பொதுவாக இது மிகவும் மங்களகரமானதாகவும் நேர்மறையானதாகவும் பார்க்கப்படுது. ஆன்மீக ரீதியாக இது மிகவும் முக்கியமான மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. கடவுளை கனவில் காண்பது என்பது உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு வலுவான ஆன்மீக தொடர்பு இருப்பதை குறிக்கக்கூடியதாகும். உங்களுடைய ஆன்மீக பாதையில் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் நிறைவேறப் போவதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது. கனவுல சிவபெருமான கண்டால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கனவில் கோவில்கள் தொடர்பான விஷயங்கள், கடவுள் உருவங்கள் போன்றவற்றை காண்பது மிகவும் நல்ல ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. அது தெய்வமானாலும் நல்லதுதான், ஆனால் நாம் காணும் தெய்வம், அதற்கான சூழல் ஆகியவற்றை பொறுப்பு பலன்களை மாறுபடும். அப்படி சிவபெருமான உங்களுடைய கனவில் கண்டால் அதற்கு ஆன்மீக ரீதியான என்ன அர்த்தம், அது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்ற காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். சிவ வழிபாட்டுக்குரிய நம்ம சிவபெருமான கனவுல வருவது சாதாரண விஷயமாக கிடையாது. நம்மை தேடி வந்து இறைவன் காட்சி தருகிறார் என்றார் அது மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கடவுளை கனவில் காண்பது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுது. தெய்வீக ஆசீர்வாதங்களையும் முழுமையான அருளையும் குறிக்கிறது. சிவன் அளித்தல், உருவாக்கும் மற்றும் தெய்வீக உணர்வு ஆகியவற்றின் அடையாளமாக இருக்காரு. கனவில் இவரை பார்ப்பது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவது போன்றது. ஆன்மீக ரீதியாக கடவுளுடன் இணைய ஒரு அழைப்பு. இது மட்டுமின்றி சிவபெருமான் உங்களுடைய உலகின் தலைவனாகவும் ஆதியும் அந்தமாகவும் விளங்கக்கூடியவர். அவர் உங்களின் கனவில் வருகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல அல்லது ஏதோ ஒன்றை உணர்த்த நினைக்கிறார் என்று சொல்லப்படுது. கனவில் சிவனை பார்ப்பது நல்ல ஒரு அறிகுறியாக கருதப்படுது. தெய்வீக பாதுகாப்பையும் புனித ஆன்மீக விழிப்புணர்வையும் குறிக்கிறது. இப்படி ஒரு காட்சி உங்களுடைய ஆன்மீக பாதையில் உங்களுக்கு வழிகாட்டலாம். மேலும் ஆழமான நுண்ணறிவுகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கலாம். சிவன் எந்த வடிவத்தில் தோன்றுகிறார், அது ஒரு முக்கியமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கனவின் பின்னணியில் உங்களுடைய செய்தியை புரிந்து கொள்ள இது உதவும். தெய்வீக அனுபவங்கள் பெரும்பாலும் சுய சுத்திகரிப்பு வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது மாற்றம் மற்றும் ஞானத்திற்கு வழிவகுக்கும். கனவில் சிவனை பார்ப்பதற்கு ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மறைந்திருக்கக்கூடிய செய்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும். தியானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான கனவில் கண்டால் மகாதேவனை நாம் தியானத்தில் பார்ப்பது அமைதி, பற்றின்பம் ஆகியவற்றின் உள்நோக்கத்திற்கான தேவையாக உணர்த்துகிறது. இது உங்களுடைய உள்மனதை ஆராய்ந்து உள் அமைதியை வளர்க்க ஊக்குவிக்கிறது. இது உங்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு அழைப்பாக கூட இருக்கலாம். நடராஜர் வடிவில் சிவனை கண்டார். நடராஜர் என்பது சிவன் ஆடும் நடனம். இந்த நடன மாற்றம், இயக்கம் மற்றும் மறுபிறப்பின் சுழற்சியை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது. சிவன் பார்வதி சேர்ந்து கனவில் வந்தார். சிவன் பார்வதி சேர்ந்து கனவில் கண்டால் அது நல்லிணக்கம், சமநிலை மற்றும் தெய்வீக அன்பை குறிக்கிறது. இது உறவுகளில் நல்ல ஒரு மாற்றங்களையும் எதிர் சக்திகளின் ஒன்றிணைப்பையும் குறிக்கிறது. சிவனின் சின்னங்களை நம்ம கனவில் கண்டால் சிவனின் சின்னங்களான நெற்றிக்கண் அல்லது பிறை, சந்திரன் போன்றவற்றை கனவில் கண்டால் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மேலும் உள்ளுணர்வு சுத்திகரிப்பையும் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. சிவலிங்கத்தை கனவில் கண்டால் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு சிவலிங்கம் கனவில் வந்தால் அல்லது சிவபெருமானின் ஏதாவது ஒரு ரூபம் உங்களுடைய சிவ சின்னங்கள் கனவில் வந்தால்
அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு தரிசனம் செய்யுங்கள். காலையில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுப்பது நல்லது. இது ஒரு நன்றியை காட்டுவதற்கான ஒரு வழியாகும். உங்களுக்கு வெள்ளை பூக்கள், வில்வ இலைகள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை சிவனுக்கு நீங்கள் வழங்கலாம். கூடுதலாக விலங்குகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவு அளிப்பது ஒரு நல்ல அருட்செயலாக இருக்குது. இது சிவன் காட்டும் கருணை மற்றும் தயவை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் உயர்ந்த சுயத்தை அடையக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் நன்மை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, உண்மை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி வழிநடத்துவார். அவருடன் தொடர்புடைய கனவுகள் எதிர்மறையாக விட்டுவிட்டு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள உதவும். ஆன்மீக ரீதியாக இந்த கனவுகள் பெரும்பாலுமே ஆசீர்வாதத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் குறிக்கிறது. மேலும் சுய கட்டுப்பாட்டின் ஆழமான பயணத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. சவாலான நேரங்களில் அல்லது ஆன்மீக கேள்விகள் எழும் காலங்களில் இந்த கனவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனவுகளை நம்ம பிரார்த்தனை மற்றும் தவம் அல்லது தீர்க்கப்படாத கர்ம வினைகளுக்கு பதிலாக கூட இந்த கனவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வங்கள் கனவில் வருவது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிவபெருமான் கனவில் காண்பது என்பது நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிவலிங்கத்தை காண்பது மிகவும் புண்ணியமானதாக சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சிவன் கனவில் வருவதை உணர்த்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நாம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு வரக்கூடிய வகையில் இருக்கலாம். எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலுமே அவர்கள் அனைவருமே முறையாக வழிபடுவது என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த வகையில் சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது சிவனை நம்ம முறையாக வழிபடுவதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சிவன் ஆலயத்திற்கு சென்றவுடன் முதல்ல நமச்சிவாயா என்று கூறி ராஜகோபுரத்தை முதல்ல தரிசிக்க வேணும். அதன் பிறகு கோவிலின் உள்ளே சென்ற பின்பு விநாயக பெருமானை வழிபட்டு தோப்புக்கரணம் போட வேண்டும். பின்பு நந்தி தேவரிடம் அன்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் சொல்ல வேண்டும். நந்தி தேவரே, சிவபெருமானை தரிசிக்க வந்துள்ளேன். எம்பெருமானை தரிசிக்க நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டுகிறேன் என்று கூறி அவரின் அனுமதியை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் நந்திக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவும் நல்லது. ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை கூறி வழிபடுவதும் நல்லது. அம்பாளை வணங்கிய பின்பு தென்முகம் கடவுளான தட்சிணாமூர்த்தியே வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியே வழிபடும் சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்குது. பிறகு நாம் கோவிலை வலம் வந்து நவ கிரகங்களை வழிபடலாம். பொதுவாக சிவன் கோவில்களில் வலம் வருகையில் 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் வலம் வருவது நல்லது. வலது வருகையில் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே வரலாம். இதுபோல் செய்து வருவதன் மூலம் கட்டாயம் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவன் அழைத்தால் மட்டுமே நாம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக சிவனை வழிபடுவது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களை போக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் கனவில் வந்தால் உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும். தீராத நோயினால் நீண்ட நாட்கள் அவதிப்பட்டு வருபவர்கள் கனவில் சிவன் வந்தால் அந்த நோய் விரைவில் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சிவன் பார்வதி கனவில் காண்பது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பொருளின் சேர்க்கை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இருக்குது. நடராஜர் கனவில் வந்தால் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.